ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 28th ஜூலை, வீக்லி ஃபர்ஸ்ட் டே. ஓகேவா? மண்டே இன்னைக்கு தான் வீக்லி ஓப்பனிங். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் டவுன். ஓகேவா? கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் பி ரேஞ்சுக்கு மேலே கொஞ்சம். ஓகேவா? நியர்லி பி ரேஞ்ச். ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு லோ கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? மார்னிங். ஓகே, திரும்ப அந்த லோவை கட் பண்ணாமல் அகெயின் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் ஓகே ஒரு ரிவர்சல். ஓகேவா? சி சைடு நம்ம ஏடிஎம் எடுத்தோம்ல. ஓகே, அந்த ஏடிஎம் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து நம்மளோட பி ரேஞ்சுக்கே ஃபால். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பி ரேஞ்ச். ஓகே, இந்த பி ரேஞ்சை கட் பண்ணி ஏடிஎம் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப பிஇடிஏ ஃபால். ஓகே, திரும்ப இதுலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அகெயின் பி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக மேலே ஒரு அப் மூவ். ஓகே, இது எது வரைக்கும் அப்படின்றது நமக்கு ஸ்பாட்டில் தெரியாது. ஓகேவா? இதுக்காக தான் நம்ம ஃபியூச்சர் சார்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஃபியூச்சரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டர்டே விவேப் ரீஜன். ஓகேவா? அதுக்கிட்ட போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, இந்த பியூட்டிஃபுல் மூவை நான் பிடிச்சிருந்தேன். ஓகேவா? சூப்பர் ரெண்டுக்கு மேலே நமக்கு இந்த கேண்டில் ஒரு கிராஸ் ஒர்க் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த கிராஸ் ஒர்க் நெக்ஸ்ட் கேண்டில் என்டர் ஆனது ஏடிஎம் வரைக்கும் நான் என்னோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரேட் அமைஞ்சுது. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. தென் இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேடும் எடுத்துருந்தேன். ஓகேவா? விவேப்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேடும். ஓகே, இந்த 2 ரேட் மட்டும் தான் எனக்கு பிடிச்சது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் எனக்கு ஆஃப்டர்நூன் நான் சிஸ்டமில் இல்லாததால் இந்த ஃபால் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஓகே, தென் அகெயின் பி ரேஞ்சுக்கு வந்தவங்க ஒரு ஏடிஎம்க்கும் பி ரேஞ்சுக்கும் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டே கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஒரு சூப்பர் ட்ரேட்டை பிரேக் பண்ணாமல் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டே கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் பி ரேஞ்சை பிரேக் பண்ணவங்க திரும்ப அகெயின் மேலே போட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பி ரேஞ்சிலேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா? இப்போ இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் ஓகே பி ரேஞ்சு கீழே ஒரு கிராஸ் ஓவருக்கு அப்புறம் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருந்தால் நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா? டவுன் சைடில் பி சைடில் சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா? அது வரைக்கும் நம்மளோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி நம்மளோட ஐவி ரேஞ்ச். ஓகேவா? ஐவி ரேஞ்ச் ஒன்று அதையும் கீழே போயிருக்கு. நம்ம வந்து ஸ்பாட்டில் எக்ஸிட்டை தான் பார்க்கணும். ஓகேவா? ஃபியூச்சர் இந்த லைன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணும். ஓகேவா? நம்ம ஃபியூச்சர் லைன்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு சைட் வேஸ் 130லேருந்து 330 வரைக்கும் ஒரு சைட் வேஸில் போய் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதே நம்மளோட இண்டிகேட்டர் சார்ட்டில் எப்படி பிளாட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? பிடிஎல். இந்த பிடிஎலுக்கு கீழே தான் இன்னையோட ஓப்பனிங், கரண்ட் டே ஓப்பனிங். ஓகேவா? அதுக்கு கீழே தான் பி ரேஞ்ச் இருக்குது. ஓகேவா? இப்போ இன்றைக்கி ஒரு கேப் டவுன் மார்க்கெட் கொடுத்தவங்க ஃபஸ்ட் கேண்ட்லேயே லோ போனாங்க. லோ போனதுக்கப்புறம் அகெயின் பி ரேஞ்சுக்கு உள்ளே வராங்க. ஓகேவா? இங்கே நம்ம எதெல்லாம் இன்புட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விவேப்புக்கு மேலே நம்மளோட ட்ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஸ்பாட்டுக்கான விவேப், இது இந்த கரண்ட் வீக்குக்கான விவேப். ஓகே, இதுக்கு மேலே நம்மளோட என்ட்ரி இருந்ததுன்னா ஓகே பியூட்டிஃபுல்லாக ஏடிஎம் போய் டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சடன் மூவாக இருந்தது. ஓகேவா? இது சைட் வேஸில் இருந்தது. இங்கேருந்து ஒரு வித்தின் 2 கேண்டலில் சடன் மூவாக இருந்தது. ஓகே, அதனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. அகைன் இங்கே வந்து ரீடெஸ்ட் ஆனது பாருங்க, சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? சூப்பர் ட்ரெண்ட் பி ரேஞ்ச் ஓப்பனிங். ஓகேவா? சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்தவங்க அகைன் மேலே போயிட்டு திரும்ப வந்து நம்மளோட கரண்ட் டே ஓப்பனிங்கை சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நடந்த கிராஸ் ஓவர். ஓகேவா? நம்ம மேலே காட்டணும்ல, இந்த கிராஸ் ஓவர் நெக்ஸ்ட் கேண்டில் நம்மளோட என்ட்ரி இருந்தது. அது ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே தான் இருந்தது. பியூட்டிஃபுல்லாக நம்மளோட சிபிஆர் வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? ஸ்பாட்டு சிபிஆர் வரைக்கும் ப்ளஸ் ஃபியூச்சர் வந்து நம்ம சொன்ன மாதிரி. ஓகேவா? விவேப் தாண்டி சஸ்டெயின் ஆச்சு, ஆனால் அதை பிரேக் பண்ணல. ஏன்னா ஸ்பாட்டும் நமக்கு அலைன் ஆகும். ஓகேவா? ஸ்பாட் வந்து நம்ம வீக்லி மிட். ஓகேவா? அதை டச் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா? அகெயின் இந்த கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் இதில் என்ட்ரு பண்ணியிருந்தேன் நான். ஓகேவா? தேர்ட் கேண்டலில் இன்றைக்கி ஓப்பனிங் வரைக்கும் டார்கெட். ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அகெயின் விவேப்பை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க மல்டிபிள் 1
2 3 4 ஓகேவா 4 டைம் ஃபெயிலியர் தான். இந்த ஒரு ரிஜெக்ஷன்லேயும் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலே இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். ஓகேவா மார்க்கெட் இந்த விவேப் ரிஜெக்ட் பண்ணி ஃபால் ஆனதுக்கப்புறம் திரும்ப மேலே ஏற ட்ரை பண்ணுறாங்க. பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல. ஓகேவா இந்த கேண்டலில் நமக்கு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஓகே இந்த ஒரு கேண்டில் வெயிட் பண்ணிவிட்டு இந்த கேண்டலில் என்டர் பண்ணணும். ஓகேவா என்டர் ஆயிருந்தீங்கன்னா இதிலேருந்து அழகாக நமக்கு சிங்கிள் சைடு ஹெட்ஜு. ஓகேவா நம்மளோட டார்கெட் அதே மாதிரி கரண்ட் டே லோவை இப்போ தான் பிரேக் பண்ணுது. ஓகேவா இந்த கேண்டில் தான் நமக்கு பிரேக் பண்ணுறாங்க கரண்ட் டே லோவை. ஓகேவா மோரார்லஸ் நமக்கு நீங்கள் டார்கெட் செட் பண்ணிட்டுருக்குன்னா இந்த கேண்டிலே டார்கெட் ட்ரிகர் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே இப்போ இந்த லோ கிரியேட் பண்ணது திரும்ப 1 2 3வது கேண்டல் தான் நமக்கு திரும்ப இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா இதில் பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே போகலை. ஓகேவா இங்கே ஒரு சின்ன சைட்வேஸ் மூமெண்ட் மாதிரி. ஓகேவா ஒரு 2 கேண்டில்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் வரைக்கும் வராங்க. இதையும் பிரேக் பண்ணி நம்மளோட ஐவி ரேஞ்ச். ஓகேவா நம்ம ஐவி ரேஞ்ச் ஆஃப் நார்மல் லைனு. ஓகே இதை டெஸ்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி. ஜஸ்ட் இந்த ஐவி ரேஞ்ச் அண்ட் சூப்பர் ட்ரெண்டுக்குள்ளேயே மார்க்கெட்டை சைட்வேஸ் கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஓகேவா தென் வாங்க இந்த நம்ம மந்த்லி ஃபியூச்சர்ஸும் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே இந்த ரெட் அண்ட் ரெட் லைன். ஓகே இது வந்து விவேப். ஓகேவா மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரியே பி ரேஞ்சுக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிட்டு ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப விவேப்புக்கு மேலே வந்துட்டாங்க. ஓகேவா இந்த கிராஸ் ஓவர் நடந்தது. ஓகே இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் மார்க்கெட் நமக்கு ஸ்பாட்டில் ஏடிஎம் வரைக்கும் போயிருக்கு. ஓகே எங்கே நமக்கு ஃபியூச்சர் தான் நமக்கு மூவ்மெண்ட். ஓகேவா இது நம்ம ட்ரெண்ட் லைனாக யூஸ் பண்ணுற லைன் வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா தென் அகெயின் சூப்பர் நெட் இது சாரி விவேக்கு மேலே ஒரு கிராஸ் ஓவர். ஓகே இங்கே கிராஸ் ஓவர் வந்துருக்கு. இதில் என்ட்ரி எடுத்திருந்தாலும் நமக்கு சின்ன எஸ்எல் காட்டமாக காட்டிட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்து கிராஸ் ஓவர் ஆனது. ஓகே நம்ம எஸ்டர்டே விவேப் லைன் வரைக்கும் நம்மளோட டார்கெட் வைக்கலாம். ஓகேவா எப்போவுமே எஸ்டர்டே விவேப் எண்ட் ஆஃப் தி டே விவேப்பை போயிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து கிராஸ் ஓவர் ஆகி திரும்ப டவுன் ஃபால். ஓகேவா தென் அதுக்கப்புறம் விவேப்புக்கு ஒன்ஸ் கீழே ட்ரேட் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே இந்த சூப்பர் ட்ரெண்டும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே சூப்பர் ட்ரெண்டும் கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷனில் நம்ம என்ட்ரு எடுத்திருந்தா ஓகே இது நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற லெவல்ஸ். ஓகேவா பி சைடு மேலே இருக்கிறது சி சைடு. ஓகே இது ஏடிஎம் நம்ம யூஸ் பண்ண லெவல்ஸ்னால் எவ்வளோ பர்ஃபெக்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓகே இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் இல்லை இந்த லோவை நம்ம கரண்ட்டே மார்க் பண்ணிட்டோம்னா ஓகே இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க. ஆனால் கான்சிஸ்டண்டாக இல்லை. ஓகே இந்த சூப்பர் ட்ரெண்டே அவங்களால பிரேக் பண்ண முடியல. ஸோ சைட் வேஸ் மூமெண்ட். ஓகே உங்கள் சார்ட்டை எவ்வளோ கிளியராக நமக்கு இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாரு. வாங்க இன்றைக்கான ஐவி எப்படி பிளே ஆயிருக்கு பார்க்கலாம். இன்றைக்கான ஐவி ஓப்பனிங்கே நமக்கு மார்க்கெட் ஒரு சின்ன டவுன் மூவ் கொடுத்துருந்தாலும் ஓகே ஒரு 10:30 வரைக்கும் ஒரு அப் மூவ். ஓகேவா இதே நமக்கு ஐவியும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா இன்றைக்கி ஐவி ஓப்பன் ஆன 12.3 பீக் வந்து 1%. ஓகேவா நியர்லி. ஓகே இது நல்ல மூவ் கால் சைடில். ஓகேவா திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அப்போது நமக்கு புட் சைடில் ஐவி சப்போர்ட் பண்ணுது. ஓகே அகெயின் வந்து நமக்கு 12:30க்கு அப்புறம் தான் ரியல் கேம் ஸ்டார்ட். ஓகேவா 12:30க்கு நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா ஐபியோட இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 12:30க்கு தான் நமக்கு புட் செல்லர்ஸ் எல்லாம் புட் பையர்ஸாக மாறுறாங்க. ஓகேவா இப்போ நமக்கு மார்க்கெட் நல்லா ஃபால் 1:30 வரைக்கும். இங்கே நமக்கு ஐவி நல்ல பீக். ஓகேவா அரௌண்ட் 2 o'clock வரைக்குமே நமக்கு ஐவி பீக்கில் இருந்து. ஓகேவா அப்போ 12:30 to 2 o'clock நல்ல ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நமக்கு. ஓகேவா புட் சைடில். தென் அதுக்கப்புறம் நமக்கு சி சைடில் ஐவி ட்ராப். ஓகேவா ஐவி குறைஞ்சிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் அதுக்கு கீழே மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா சி சைடு இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து மேலே தான் இருக்குது. ஓகே அப்படியே சஸ்டைன் ஆகி தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து சி சைடில் எந்த கிரெடிட்டும் கொடுக்கல இன்றைக்கி. ஓகேவா டவுனில் தான் முடிச்சிருந்தாங்க. ட்ரெண்டிங் ஓயை பார்த்துடலாம். இன்றைக்கி ட்ரெண்டிங் ஓயை வந்து
மார்னிங்கே நமக்கு ஒரு ஈக்குவலாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் 1 ஹவரில் நமக்கு அப் மூவ் அங்கே சொல்லியிருந்தோம்ல உங்களுக்கு மார்னிங் ஒரு 10:30 வரைக்கும் ஒரு அப் மூவ் இருந்ததுல, ஐவி ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே, தென் அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்ட்ராடே பிக்சரே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஓகேவா, அகைன் வந்து 2 பேரும் ஐவி ஈக்குவலாக வராங்க. ஓகேவா, தென் அதுக்கப்புறம் சி சைடில் நமக்கு இங்கேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, 10:30க்கு அப்புறமே நமக்கு சி சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. கால் சைடில் ஓகே ஒரு ஃப்ளாட்டில் வந்து அப்படியே 50% ஓகேவா. இந்த 12:30 to 1:30 தான் இன்றைக்கான டே லோ பிரேக் பண்ணுறாங்க மார்க்கெட். ஓகேவா, ஸ்பாட்டில். ஓகே, 2:30 வரைக்குமே சி சைடு ஒய் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே ஓகேவா, புட் சைடில் செல்லஸாக இருந்தவங்க அவங்களோட பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணதால ஓகே எண்ட் ஆஃப் த டே ஓயே இல்லை இங்கே. ஓகேவா, இங்கே ஒரு 1.5 crore கம்மியானவங்க ஓகே அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி இன்ட்ராடே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, தென் நம்ம ஏடிஎம் அடுத்த 24,850 இன்னைக்கு இந்த சி ப்ரைஸ் ஓகே ஓப்பன் ஆன இடம் நமக்கு பிபிக்கு கீழே தான். ஓகே, கீழே ஓப்பன் ஆனாலுமே நமக்கு இந்த சடன் ஒரு மூவ் இருந்ததில்ல, எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ஓகேவா, பி ஹை வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஆனால் இந்த மூவை கேட்ச் பண்ணிருக்க முடியுமா அந்த சொன்னால் சடன் மூவ் கொஞ்சம் கேட்ச் பண்ணுறது கஷ்டம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா, அகைன் நம்ம ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆக ஆரம்பித்த உடனே ஓகே இங்கே என்ட்ரி எடுத்தவங்க நம்மளோட இந்த புட் ஹை வரைக்குமே கூட நம்ம டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துருக்கோம். ஓகே, இது ஆப்போசிட் ஷேடோ பாருங்கள், பி பி இந்த ரெட் லைன் வந்து பி. ஓகே, இதுதான் இன்றைக்கி நல்ல மூவ் கொடுத்துருக்கு நமக்கு. 12 o'clock அப்புறம் இங்கே அப்படியே டவுன்ஃபால். ஓகேவா, ஓப்பனுக்கு கீழே இவங்க வந்துட்டாங்க. ஓப்பனுக்கு மேலே இருந்தவங்க ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்ப அகைன் கிராஸ் வச்சு கீழே வந்தவங்க திரும்ப ஓப்பனுக்கு மேலே போக முடியல. ப்ளஸ் நம்மளோட டைனமிக் பிஇபி கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேவா, இன்றைக்கி மார்னிங்லேயே நமக்கு இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஷார்ட் ஸ்டாடல் பண்ணவங்க ஓகேவா அரௌண்ட் 123 ஓகே 123 121 நினைக்கிறேன் நம்ம கொடுத்துருந்தோம் பிஇபியா. அந்த ப்ரைஸ் பண்ணவங்க மார்னிங் வந்து ப்ராஃபிட்டபுளாக எது வரைக்கும் இருந்திருப்பாங்கன்னா 12:30 வரைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பாங்க. ஓகேவா, இது அகெயின் வந்து சேம் ப்ரைஸ் வந்துட்டு ஃபுட் சைட் நல்ல மூவ் பண்ணுறதுனால ஓகே ஹை இவ்வளோ வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா, நீங்கள் புட் செல்லர்ஸ் பேனிக்காகவே தான் இவங்க திரும்ப அகைன் பிஇபிக்கு மேலே போயிருக்காங்க. ஓகே, ஆனால் எண்ட் ஆஃப் த டே கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாகவே முடிச்சிட்டாங்க. ஓகே, நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்றத ரேஞ்சில் முடிச்சிருக்காங்க. வாங்க நம்மளோட பி கேண்டில்ஸை பார்த்துடலாம். ஓகேவா, புட் சைட் நம்ம ஏடிஎம் எடுத்தால் 24,850 புட் கேண்டில்ஸு மார்னிங் ஓப்பன் ஆனது வந்து சாரி கொஞ்சம் க்ராப் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மார்னிங் ஓப்பனிங் இது பிபிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணி நமக்கு ஒரு டவுன்ஃபால் அகைன் அவங்களோட ஹைக்கு மேலே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாமல் அகைன் டவுன்ஃபால். ஓகேவா, இவங்க எப்போ அகைன் நமக்கு ஓப்பனுக்கு மேலே திரும்ப போயிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் 12 o'clock மேலே தான் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும். இந்த ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகிறதுக்கு சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஓகேவா, நமக்கு பை சிக்னல்லாம் இங்கேயே கிடச்சிருச்சு. இங்கேயே கிடச்சாலும் இந்த சின்ன மூவ் தான் நம்மளால் பிடிக்க முடியும். ஓகேவா, இதிலே ப்ராஃபிட் நம்ம எடுத்தது இதிலே தான், இந்த மூலையே தான் நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த சூப்பர் ட்ரேடுக்கு மேலே இந்த லைன் கிராஸ் ஓவர் ஆகும்போது தான் நம்ம எடுக்கலாம். ஓகேவா, இங்கே பியூட்டிஃபுல்லாக நமக்கு பிபிக்கு மேலேயே இருக்குது, சூப்பர் ட்ரேடு மேலே இருக்குது, ஓப்பனிங் மேலேயே இருக்குது. ஓகேவா, இங்கே என்டர் எடுத்திருந்தால் ஓகே மார்க்கெட் நல்ல ஃபால். ஓகேவா, நம்மளோட ஐவி ரேஞ்ச் 1 தென் சி ஹை வரைக்கும் போகும் நான் எதிர்பார்த்தேன். ஓகேவா, ஆனால் மார்க்கெட் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லோ போய் டெஸ்ட் பண்ணல. ஓகே, டெஸ்ட் பண்ணி இருந்ததுன்னா சிங்கிள் சைடு ஹெட்ஜோடு இருந்துச்சு. ஓகேவா, ஐவி 1ஓட நின்றுச்சு மார்க்கெட். ஓகே, போயிருந்தால் மேபி இந்த ஹை போய் டச் பண்ணிருக்கும். ஓகே, ஆனால் நம்ம இந்த இடத்துல எடுத்தது இந்த ஐவி ரேஞ்ச் வரைக்கும் 1 வரைக்குமே நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஸ்ட்ரக்சர். ஓகே,
ஆப்ஷன்ஸ் செயின் பார்த்துடலாம். இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே நம்ம 24/7 தான் இன்றைக்கி ஏடிஎம் எடுத்திருக்கோம். ஓகே, ரீசன் நியர் ஸ்ட்ரைக். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை இன்றைக்கி அப்லோட் பண்ணியாச்சு. அதை என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, இது நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸ். நம்ம 24/7 ஏடிஎம் எடுத்திருக்கோம் இப்போ. ஓகேவா, இந்த பிளாக் லைன் வந்து கரண்ட் டே. ஓகேவா, இன்னைக்கான மிட் லைன். ஓகேவா, இன்னைக்கு ட்ரேடிங் நடந்ததில்ல, அதோட மிட் லைன் இது. ஓகே, தென் இது சி சைடு. ஓகே, இது பி. ஓகே, சி ஹை பி லோ, தென் சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ். இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2. ஓகே, இது எக்ஸ்ட்ரீம் லோ. அப்படி ஆப்போசிட் சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகே, இது வந்து வீக்லி மிட். ஓகேவா, லாஸ்ட் வீக்கோட மிட் லைன் இது. இது லாஸ்ட் மந்தோட மிட். ஓகேவா, நம்ம கொடுக்குற லெவல்ஸை மட்டும்தான் மார்க்கெட் பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகுது. ஓகேவா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட சார்ட்லேயும் இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணுவீங்க. ஓகே, ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு சிங்கிள் சார்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது தப்பு. ஓகேவா, எப்போவுமே ஃபியூச்சர் என்ன ட்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். ஓகே, நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்பாட்டுக்கான லெவல். ஓகேவா, எப்போவுமே நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பாட் லெவல்ஸும் இருக்கணும், ஃபியூச்சரையும் ட்ராக் பண்ணணும். ஓகே, தென் ப்ரீமியத்தையும் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஜஸ்ட் பிளாங்காக இப்போ இங்கே இருக்குது மார்க்கெட், இங்கேருந்து நமக்கு ஒரு டவுன்ஃபால் வருது ஸ்பாட்டில், ப்ரீமியம் ஏறிடுமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா, ஃபியூச்சரும் சேர்ந்து ஃபாலோ ஆகணும். ஓகேவா, ஃபாலோ ஆச்சுன்னா தான் நமக்கு ப்ரீமியமில் சேஞ்ச் வரும். ஓகேவா, தென் ஐவியும் முக்கியம். இப்போ வந்து நமக்கு ஒரு லோ ஐவி என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதால உங்களுக்கு இந்த சின்ன ஃபால் எல்லாமே உங்களுக்கு டெல்டா லார்ஜஸ் ஆயிடுது. ஓகேவா, இதே உங்களுக்கு ஐவி ஜாஸ்தியாக இருந்து இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு ஐவியும் சேர்ந்து கிராஷ் ஆச்சுன்னா இந்த ஃபாலில் நீங்கள் எடுத்த பாயிண்ட் எல்லாமே ஐவி கிராஷ் அப்போ ஒன்றும் இருக்காது. ஓகேவா, லாஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம என்ட்ரி எடுத்த மாதிரி தான் இருக்கும், மார்க்கெட் கீழே விழும், ஆனால் ப்ரீமியம் நமக்கு இன்க்ரீஸே ஆகாது. ஓகேவா, அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா ஐவி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதனால தான் உங்களுக்கு டெய்லி ஐவியோட சார்ட்டையும் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஓகேவா, நமக்கு ஐவியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ரீமியமில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா, அதனால தான் சொல்கிறது ஃபியூச்சர் சார்ட்டு சேர்த்து பாருங்க. ஓகேவா, தென் இன்னைக்கு தான் கரண்ட் வீக் ஓப்பன்றதால நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸல் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஃபார்மெட் போட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு, ஹை இது, லோ இது, க்ளோஸ் இது. ஓகே, அந்த மாதிரி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா, இன்னைக்கான ஹை அண்ட் லோ 240 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா, நம்ம வீக்லி ரேஞ்ச் எதிர்பார்க்குறது அப்படின்னா 242 ஆர் 243 இன்னைக்கு அந்த ரேஞ்ச் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு வீக் எதிர்பார்க்குறது ஃபஸ்ட்டு 300 லெவல். ஓகேவா, நெக்ஸ்ட் 350 லெவல் அண்ட் 400 லெவல். ஓகேவா, கரண்ட் ஐவி ரேஞ்சுக்காக. ஓகேவா, இந்த ஐவி ரேஞ்ச் வச்சு தான் நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேவா, நமக்கு இன்ட்ராடேவே ஒரு 150 பாயிண்ட் தான் எதிர்பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 90 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓகேவா, இன்னைக்கு இந்த டவுன்ஃபால் நல்ல ஃபால். ஓகே, அதனால நமக்கு ஹை அண்ட் லோ ரேஞ்சு ஜாஸ்தியாக கிடச்சிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி இன்னைக்கு ஐவியும் ஸ்பைக் ஆயிருக்கு. நம்ம போன ஃப்ரைடே வந்து அரௌண்டு 8.5 சம்திங் தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, நம்ம ப்ரிடிக்ட் பண்ணல, ஐவி ரேஞ்ச் இருந்தது. ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஓப்பனிங்கே 12 அபவ்ல இருந்ததால் இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்து ப்ரீமியம் நல்லா நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா, பெருசாக ப்ரீமியம் வந்து நம்ம தான் எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம் எடுத்திருந்தோம்ல, அந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தோம்னா பெருசாக டிகே இல்லை. ஓகேவா, அதை பார்த்துருப்பீங்க லைவ்லேயே நீங்கள். ஓகேவா, தென் நம்ம ரேஞ்ச் வந்து 243 வந்துருச்சு. அப்போது இன்னும் அடிஷ்னல் நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் மூவ். ஓகேவா, எதர் டவுன் சைட் போனால் நமக்கு கிட்ட இருக்க ரேஞ்சு. ஓகேவா, அப்போ இன்னொரு டவுன் சைட் போச்சுன்னா நமக்கு 300 பாயிண்ட் அச்சீவ் ஆகிடும். ஓகே, தென் 350, 400 இது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே வந்ததுன்னா எவ்வளோ அப்படின்றத நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஓகேவா, நீங்களே உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், உங்கள் லெவல்ஸை மார்க் பண்ணுங்கள், ஒரு பேப்பர் பண்ணி எழுதி பழகுங்க. ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஜஸ்ட் நான் கொடுக்குற சார்ட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டா எல்லாம் தெரிஞ்சிருமா அப்படின்னா
கிடையாது. ஓகேவா? நீங்கள் சொந்தமாக முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஓகேவா? தேங்க்யூ. உங்களை நாளைக்கு நான் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.